கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளை திருத்துபவர்களை நாம் அதிகமாக விரும்புவதில்லை. ஆனால் அவர்கள்தான் நம் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள். எரேமியா 26:16 உண்மையான ஊழியர்களை தள்ளிவிடாதே என்ற ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. எரேமியா 26:16. அப்பொழுது பிரபுக்களும் சகல ஜனங்களும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நோக்கி, இந்த மனிதன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன் அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே நம்முடனே பேசினான் என்றார்கள். கர்த்தர் எரேமியாவை தேவ ஆலயத்திலே சென்று அவர்கள் மீது வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கும்படியாக அனுப்பினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட எருசலேமிலே தேவாலயத்திலே நின்று ஆசாரியர்களும் அவர்களோடு இருந்த வேத பாரகர்களும் செய்த தவறை அவர் சுட்டி காண்பித்தார். எப்படி இயேசு கிறிஸ்துவை அன்றைய நாட்களில் இருந்த ஆசாரியர்களும் தேவாலயத்தின் தலைவர்களும் எதிர்த்தார்களோ அதே போல இங்கே எரேமியாவை எதிர்க்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? எரேமியாவை தேவாலயத்து தலைவர்களும் ஆசாரியர்களும் எதிர்த்த போது தேசத்தின் பிரபுக்கள், அதாவது தேசத்தை ஆளுபவர்களும் மக்களும் எரேமியாவினுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி அன்று அவனை மரணத்திலிருந்து பாதுகாத்தார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த தேவாலயத்து தலைவர்கள் எதிர்த்த போதோ அன்றிருந்த மக்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று அவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொண்டார்கள். எரேமியாவுடைய நாட்களிலும் சரி, நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலும் சரி, பொய்யான ஊழியர்கள் உண்மையான ஊழியர்களை கெட்டவர்கள் போல் சித்தரிப்பார்கள். அதுக்கு என்ன காரணம்? இந்த பொய்யான ஊழியர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்ப விரும்புவதில்லை. உண்மையான ஊழியர்கள் கடவுளுடைய வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கும் போது அது மனிதர்களுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது. அவ்வாறு மனிதர்களுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கும் போது அதை பொய்யான ஊழியர்கள் விரும்புவதில்லை. ஏன்னா அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்திலிருந்து மனம் திரும்ப விரும்பலை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய பொய்யை எவ்வளவு கவர்ச்சிகரமாக மக்களுக்கு பிரசங்கிக்க முடியுமோ அவ்வளவு கவர்ச்சிகரமாக மக்களுக்கு பிரசங்கித்து மக்களை வஞ்சித்து உண்மையான ஊழியர்களை கெட்டவர்களைப் போல சித்தரிக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு பிரியமான ஊழியர்களோ, கடவுளுடைய வார்த்தையின்படி தங்களுடைய ஊழியத்தை செய்பவர்களோ, மனிதர்கள் தங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், தங்களுடைய செய்தி அங்கீகரிக்கப்பட்டாலும் அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும், சில வேளைகளிலே மனிதர்கள் அவர்களை எதிர்த்தாலும், கடவுள் என்ன கூறுகிறாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே அவர்கள் பிரசங்கிப்பவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உண்மையான ஊழியர்களை நாம் தள்ளிவிடக்கூடாது. இன்றைக்கு கவர்ச்சியான பிரசங்கங்களை பேசுபவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தங்களுடைய சுய லாபத்திற்காக மக்களை வஞ்சித்து ஏமாற்றும் ஊழியர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தையாக பிரசங்கிக்கிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. அப்படிப்பட்ட ஊழியர்களை நாம் தள்ளிவிடாமல் அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்கின்றதோ அதன்படி நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய கிருபை இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.